ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது 10th CBSE மேக்ஸ். ஆல்ரெடி நம்ம இந்த எக்ஸசைஸ் 4.3ல ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் பார்த்துருந்தோம். அது பார்க்காம இந்த சம் பார்க்காதீங்க. கீழே ஹிண்ட்டுமா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உள்ள 3 சம்ஸை ரெஃபர் பண்ணிட்டு இதை பார்க்க வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ டைரக்டா நம்ம சம்முக்கு போயிடுவோம். 4th சம் பாருங்க. இஸ் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன் பாசிபிள்? இங்க உள்ள சிச்சுவேஷன் பாசிபிள் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இஃப் சோ டிட்டர்மைன் தேர் பிரசன்ட் ஏஜஸ். த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் 2 ஃப்ரெண்ட்ஸ் இஸ் 20 இயர்ஸ். சம் ஆஃப் ஏஜ் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஏஜ் 20 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 4 இயர்ஸ் ஆகோ அப்படின்னா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் இன் இயர்ஸ் வாஸ் 48. ப்ராடக்ட்னா என்னது? இன்ட்டு பண்ற மாதிரி. ஓகேவா? இன்ட்டு தான் ப்ராடக்ட், சம்முன ஆட் பண்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? 2 ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட ஏஜை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஏஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு 2 ஃப்ரெண்ட் ஏஜும் தெரியாது. ஃபர்ஸ்ட் உள்ளதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் 2 ஃப்ரெண்ட்ஸ். 2 ஃப்ரெண்ட்ஸ் ஏஜை சம் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 20 இயர்ஸ். அப்ப ஒரு ஃப்ரெண்டோட ஏஜ் நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். அப்ப அந்த 20ல இருந்து எக்ஸ மைனஸ் பண்ணிட்டா செகண்ட் ஃப்ரெண்டோட ஏஜ் கிடைச்சிருமா? சோ அப்ப என்ன எழுதலாம்? ஏஜ் ஆஃப் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் எக்ஸ். ஓகே, அதுக்கடுத்து பாருங்க. 4 இயர்ஸ் அகோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 இயர்ஸ் அகோனா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்னது? எக்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ். இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா 48. என்னது? 4 இயர்ஸ் அகோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எழுதணும்? எக்ஸ் மைனஸ் 4 ப்ராடக்ட்ங்கும் போது இன்ட்டு. ஸோ இன்ட்டு 20 மைனஸ், இது செகண்ட், இது 20 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4. இதுலேயும் மைனஸ் 4 போடணும். ஏன்னா 4 இயர்ஸ் அகோ. ஸோ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 48. அவ்வளவுதான். இதை எழுதிட்டாலே நீங்க சம் ஈஸியா செஞ்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிறதுல இருந்து உங்களுக்கு இதை எழுத தெரியணும். இப்ப பாருங்க, எக்ஸ் மைனஸ் 4 அப்படியே வச்சுக்கோங்க. 20 மைனஸ் 4 என்னது? 60. 60 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 48. பாருங்க, எக்ஸை வச்சு இன்ட்டு பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு 16x மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்புறம் மைனஸ் 4 இன்ட்டு 16னா மைனஸ் 64. மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் எக்ஸ்னா பிளஸ் 4x. அப்புறம் இந்த 48ங்கிறது இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா மைனஸ் 48 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகே, பாருங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 16x இங்க ஒரு 4x. ஸோ என்ன ஆகும்? பிளஸ் 20x. அப்புறம் மைனஸ் 64 இங்க ஒரு மைனஸ் 48. ரெண்டையும் ஆட் பண்ணா மைனஸ் 112 ஈக்குவல் டு 0. இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா? இப்ப பாருங்க, இதுல மைனஸ் இருக்கு. ஸோ இந்த மைனஸால எல்லா சைடும் நம்ம இன்ட்டு பண்ணிக்கணும். இன்ட்டு பண்ணாமே செய்யலாம், கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி இன்ட்டு பண்ணிக்கணும். மல்டிப்ளை மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ இங்க எல்லா இடத்துலயும் இன்ட்டு பண்ண போறோம். ஸோ இதால இன்ட்டு பண்ணா என்ன ஆகும்? இங்க மைனஸ் போயிரும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்கிறது பிளஸ் ஆகும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும். இதுல பிளஸ்ங்கிறதுனால மைனஸ் 20x வரும். இந்த மைனஸ்ங்கிறது பிளஸ் ஆயிரும். பிளஸ் 112 ஈக்குவல் டு 0. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன எழுதிடலாம்? இந்த எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல இருக்கிறது ஏன்னு எழுதிடலாமா? ஏ ஈக்குவல் டு 1. இந்த எக்ஸ் பக்கத்துல இருக்கிறது மைனஸ் 20 பின்னு எழுதிக்கலாமா? இந்த 112ங்கிறது சி. ஸோ சி ஈக்குவல் டு 112. வழக்கம் போல நம்ம அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி பண்ணணும். இதான் ஃபார்முலா. டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி நம்ம அங்க எழுதி இருந்தது என்னது? மைனஸ் 20 எழுதி இருந்தோமா? பி மைனஸ் பிக்கு பதிலாக மைனஸ் 20 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த 4 அப்படியே போட்டுக்கோங்க. ஏங்கிறது என்னது? 1 அங்க கொடுத்திருந்தாங்களா? சிங்கிறது 112. ஸோ 20 ஸ்கொயர் மைனஸ் 20 ஸ்கொயர்னா 400 மைனஸ் இது ரெண்டையும் எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணோம்னா 448 கிடைக்கும். ஆன்சர் மைனஸ் 48. ஸோ அது ஜீரோவோட என்ன இருக்கு? லெஸ்ஸா இருக்கு. ஓகே, ஸோ த நோ ரியல் ரூட்ஸ் எக்ஸிட்ஸ். லெஸ்ஸா இருந்தா அதுக்கு ரியல் ரூட்டே கிடையாது. ஸோ த சிச்சுவேஷன் இஸ் நாட் பாசிபிள். இங்க கேட்டிருக்காங்களா பாசிபிளான? அது பாசிபிள் கிடையாது. எழுதி கன்க்ளூட் பண்ணிடணும். அவ்வளவுதான். ஓகேவா? ஜஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிறதுல இருந்து என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு இதை எழுத தெரிஞ்சிச்சுனாலே இந்த சம்மை ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, 5th சம் பார்ப்போம். இட் இஸ் பாசிபிள் டு டிசைன் ஏ ரெக்டாங்குலர் பார்க்கும் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ரெக்டாங்குலர் பார்க் டிசைன் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஆஃப் பெரிமீட்டர் 80 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏரியா 400 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இஃப் சோ ஃபைண்ட் இட்ஸ் லென்த் அண்ட் பர்த்னு கொடுத்துருக்காங்க. வித்னாலும் ஒண்ணுதான், இதுனாலும் ஒண்ணுதான். ஓகே, சோ இப்போ லென்த் நம்மளுக்கு இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, லென்த்ங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா இதுவும் நம்மளுக்கு தெரியாது. இது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, கொஸ்டின் மார்க் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. பெரிமீட்டர் பி ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 18 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 18 மீட்டர். ஸோ பெரிமீட்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. த பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்குலர் இஸ் கிவன் பை எ ஃபார்முலா பி ஈக்குவல் டு 2L plus W.
ஓகே பினாலும் டபிள்யூனாலும் சேம் தான். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 2L plus W. ஸோ 2L plus இந்த டபிள்யூக்கு பதிலாக நம்ம வித்து அல்லது ரெண்டும் ஒன்று தான். ஸோ பி போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 18. ஸோ என்ன வரும் 2 இந்த எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். எக்ஸ் பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 18. ஸோ இந்த எக்ஸ் பிளஸ் பி அப்படியே வச்சுக்கோங்க. 18 அப்படியே வச்சாச்சு. இங்கே இன்ட்ல இருக்கிற 2 அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும் டிவைட்ல ஆகும். ஸோ எக்ஸ் பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ இதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் 40. நம்மளுக்கு தேவை என்னது இங்கே பர்த். ஸோ பி தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த பி அப்படியே வச்சுக்கிட்டோம்னா 40 இங்கே இருக்கு. இந்த எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ங்கிறது அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும் மைனஸ் எக்ஸ் ஆயிரும். பி இஸ் ஈக்குவல் டு 40 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஓகே இது ஏரியாவோட ஃபார்முலா. L into B is equal to area. ஓகே ஸோ இப்போ வந்துட்டு Lங்கிறது என்னது உங்களுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். லென்த்ங்கிறது எக்ஸ். இப்போ பியும் கண்டுபிடிச்சாச்சு நம்ம. 40 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏரியா என்னது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அங்கே 400. ஓகே ஸோ 400ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை இன்ட்டு பண்ணா என்ன ஆகும் 40x மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 400. ஸோ இது என்னது அந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிடுவோம். அதுக்கடுத்து பிளஸ் 40x மைனஸ் 400. வழக்கம் போல இதுலேயும் முன்னாடி மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸால எல்லா டேர்மையும் இன்ட்டு பண்ணுவோம். ஸோ இன்ட்டு பண்ணோம்னா என்ன ஆகும் மைனஸ் இருக்கிற இடம் பிளஸ் ஆகும், பிளஸ் இருக்கிற இடம் மைனஸ் ஆகும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் எக்ஸ்ங்கிறது மைனஸ் 40x மாறும். மைனஸ் 400ங்கிறது பிளஸ் 400 ஈக்குவல் டு 0. இதுல ஏ என்னது 1, பி என்னது மைனஸ் 40, சி என்னது பிளஸ் 400. ஓகே ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் வழக்கம் போல d is equal to b squared minus 4ac போடுவோம். ஸோ b squaredக்கு பதிலாக என்ன போடுவோம் b க்கு பதிலாக மைனஸ் 40 the whole squared மைனஸ் 4 a க்கு பதிலாக என்னது 1 c க்கு பதிலாக 400 போடுவோம். மைனஸ் 40 the whole squaredனா 1600 மைனஸ் இதையும் ஆட் பண்ணா 1600 வருது ஈக்குவல் டு 0 வந்துருது. அப்ப என்ன ஆகும் ரியல் ரூட் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிரும். ஸோ பார்க்க வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஓகே அந்த கொடுத்துருக்க பார்க்க நம்மளால டிசைன் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுவோம் ஃபைனலா. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac divided by 2a வரும். b நம்மளுக்கு அங்க உள்ள வேல்யூ என்னது மைனஸ் 40. சோ இந்த மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் போட்டுக்கோங்க. b க்கு பதிலா மைனஸ் 40 பிளஸ் ஆர் மைனஸ் இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோங்க. b ஸ்கொயர் மைனஸ் 4ac சோ 0 ரூட். ஓகே டிவைடட் பை 2a க்கு பதிலா 1. சோ என்ன ஆகும் மைனஸ் 40 மைனஸ் மைனஸ்னா பிளஸ் ஆகும். 40 டிவைடட் பை இது அவ்வளவுதான் கேன்சல் ஆயிரும். இது இருக்காது 0 தானே. சோ இந்த 2 மட்டும் வரும். 40 divided by 2 னா 20. அப்ப x equal to length என்னது x. length தான் நம்ம x ன்னு வச்சிருந்தோம். x equal to நம்ம 20 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 20 மீட்டர். அப்ப இங்க பர்த் என்னது 40 minus x நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருந்தோமா. இது எங்க கண்டுபிடிச்சோம் இந்த இருக்கு. b is equal to 40 minus x. சோ இங்க 40 minus x ன்னு எழுதிருந்தோமா. அந்த 40 minus x ல இருந்து எப்படி எழுதுவோம் 40 minus x x நம்ம length கண்டுபிடிச்சிட்டோம். சோ 20 இங்க 20 போட்டோம்னா 40 minus 20 னா 20 மீட்டர். length 20 birth 20. அத வச்சு நம்ம பார்த்து டிசைன் பண்ணலாம். ஓகேவா அவ்வளவுதான். ஜஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுல உள்ள ஃபார்முலா எழுத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கதை லிசன் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபார்மெட்ல மாத்த தெரியணும். மாத்த தெரிஞ்சாதான் இந்த சம் வந்து நம்ம ஈஸியா பண்ண முடியும். அப்புறம் இந்த இடம்லாம் புரியல அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணா கிளியரா புரிஞ்சிடும். ஓகேவா வேற ஏதாவது இதுல டவுட் இருந்துச்சு ஏதாவது புரியல அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோட மீட் பண்ணுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.